பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. தேவன் கொடுத்த வார்த்தை, அன்பை குறித்ததான சில காரியங்களை தேவன் பேச சொல்லி இருக்கிறார். அதை குறித்து நாம் பார்ப்போம். அன்பை குறித்து பேச வேண்டுமென்றால் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கூட பேசலாம், ஒரு வருஷம் கூட. நிறைய வசனம் இருக்குது வேதத்தில். அன்பை குறித்து ஏகப்பட்ட வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தான் எல்லாமே. அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அன்பை குறித்து பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாலும் போர் அடிச்சிடும் கேட்குறவங்களுக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் அன்பு தான் எல்லாமே, அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அன்பை குறித்து நாம் முதலாவதாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்ம என்ன பண்ணணுமா? தேவனிடத்தில் அன்பு கூறணுமா? அன்பு கூறணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் எதன் மூலமாக வெளிப்படுத்த முடியும்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது அவர் நமக்கு என்ன பண்ணுறாருனா, 1000 தலைமுறை மட்டும், நமக்கு மட்டும் அல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழும்போது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிக்கும், அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும், இன்னும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும், இப்படியாக 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல தேவன் என்ன சொல்கிறாருன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம உன்னில் அன்பு கூறுவது போலனா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா நிறைய இடங்களுக்கு போகணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். இது சுயநலம். நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்ணும், நம்ம ஒரு நல்ல திருப்தியாக சாப்பிடும்போது சாப்பாடே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம நல்ல உடை உடுத்தும் போது ஆடையே இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்ருக்கவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இது மாதிரி பல காரியங்களை நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி பிறனுக்கும், இல்லாதவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்ம எப்படி இருக்கணும்னு நாம் நேசிக்கிறோமோ, சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்கணும். நம்மளை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. உபாகமம் 6ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, ஃபஸ்ட்டு நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தது என்னன்னா, உன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதே உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அறகுறையா
நம்ம வந்து நேசிக்கக்கூடாது. முழு மனசோட, அப்பா என்னோட முழு மனசோட நான் உங்களை நேசிக்கிறேன், என்னோட முழு பலத்தோட உங்களை நேசிக்கிறேன், முழு உள்ளத்தோட உங்களை நேசிக்கிறேன். நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் வந்து அறக்குறையா வந்து அன்பு கூர்றத அவர் விரும்புகிறதே கிடையாது. 20% நேசிக்கிறேன்ப்பா உங்களை, மற்ற நேசம்லாம் என்னோட 80% வந்து என் கணவன் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் என் தாய் தகப்பன் மேலேயும் என் கூட பிறந்தவங்க மேலேயும் நான் வச்சுருக்கேன் மீதி நேசத்தை அப்படின்னா, இல்லை வேணாம், நீ உன் முழு மனதை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. உன் முழு உள்ளத்தை எனக்கு தா, உன் முழு ஆத்மாவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. முழு மனதோடு நேசிக்கிறதா 100% நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 100% நீ என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. எப்படி ஒரு வாலிபர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபர்கள் வாலிப பிராயத்தில் லவ் பண்ணுவாங்க. அந்த காதல் செய்யும் போது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த காதலிக்கிற அந்த பெண்ணோடு அல்லது காதலிக்கிற அந்த ஆணோடு நம்ம எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பாருங்கள், அந்த ஃபோனை காதில் வச்ச மாதிரியே இருப்பாங்க. சாப்பிடும்போது ஃபோனு, தூங்கும்போது ஃபோனு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாத்ரூம் போகும்போது கூட அநேகமான பிள்ளைகள் பாத்ரூம்க்கு கூட ஃபோன் எடுத்துகிட்டு போய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை என்று வேத வசனம் சொல்லுது. ஆனால் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க ஃபோன் கையுமா தான் இருக்காங்க, ஃபோனை தான் நேசிக்கிறாங்க. அந்த ஃபோன் மூலமாக அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ பேசுகிறாங்க. இந்த February 14 காதலர் தினம், லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலப்ரேஷன், உலக பிரகாரமான அநேக காரியங்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் உபாகமம் 10 பாருங்கள், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அந்நியன் மீன்ஸ் நமக்கு தெரியாத, அதாவது நம்ம கூட பிறந்தவங்க கிடையாது, நம்ம சகோதரன் கிடையாது, நம்முடைய தாய் தகப்பன் கிடையாது, நம்ம உறவினர் கிடையாது, நம்முடைய நண்பர் கிடையாது, யாருமே கிடையாது. நமக்கு தெரியாத ஒருத்தவங்க தான் நமக்கு அந்நியர். அப்போ தேவன் யாரை அந்நியன்னு சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாத, அவங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்களை தான் அந்நியன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. புறஜாதி மக்களாக இருந்தாலும், இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாதவர்களாய் இருந்தாலும் அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்நியர்களாய் இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவைகளையும் நியாயம் விசாரித்து அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்னம் வஸ்திரம் இது ரெண்டும் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இதை ஆண்டவர் அருளி செய்கிறார். அந்நியன் என்று அவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய அன்பு எத்தனை பெரிதானது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சரி, நான் கர்த்தர் மேலே அன்பாக தான் இருக்கேன், அவருடைய கற்பனையெல்லாம் நான் கை கொள்கிறேன், அப்புறம் ஏங்க எனக்கு கஷ்டம் வருது?
ஏங்க எனக்கு உபத்திரவம் வருது, ஏங்க எனக்கு சோதனை வருது, எனக்கு தான் பண கஷ்டம் வருது, வியாதி வருது, வேதனை வருது, என்னால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி அநேகர் புலம்புறாங்க. என் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குதே, நான் கர்த்தரை நேசிக்கிறேனே, அவரிடத்தில் அன்பு கூறுறேனே, அவர் கட்டளைகளை கை கொள்கிறேனே, ஏங்க எனக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்குறதுண்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இங்கே பாருங்க, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. தகப்பன் எந்த புத்திரனை, தன்னுடைய குமாரனோ குமாரத்தியோ யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? அவன் நேர்மையாய், நீதியாய், நியாயமாய், நல்ல வழியில் நடக்க வேண்டும், வழி தவறி சென்று விடக்கூடாது என்று அவருடைய அன்பை காண்பிக்கும் விதமாக அவர் அந்த புத்திரனை, மகளை சிட்சிக்கிறார். இதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குங்க அப்படின்னா அப்போ தான் அங்கே தான் தப்பு இருக்குது. அவங்கள தேவன் நேசிக்கலை, அவங்க சரியான பாதையில் போகல அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். இல்லைங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டந்தாங்க, சோதனை தாங்க, உபத்திரவம் தாங்க, வேதனை தாங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் உங்களுக்கு சோதனையெல்லாம் வருது. சோதனை வந்தாலும் அவர் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழியை உண்டு பண்ணுவார். சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியான பலனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி இந்த வசனத்தில் பாருங்க, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையாய் இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனையாய் இருந்தாலும், அது பனி போல கரைந்து அப்படியே உருகி போகக்கூடியதாய் இருக்கும். அது நன்மை தரக்கூடியதாய் தான் இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நமக்கு நடக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அன்பு, நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறோம் அப்படின்னாலே நம்ம நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு எந்த விஷயத்துலையும் கடன் படாதீங்க. இந்த இடத்துல கடன் வாங்காதீங்கன்னு கூட சொல்கிறார். ஆனால் அன்பு செலுத்துறதுல கடனாளிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்கே வசனம், பைபிள் வேத வசனங்கள் அனைத்துமே அன்பை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இப்படி வசனத்தை பேசிட்டு தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்தை மட்டும் பேசிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியைனா என்னங்க? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்ககிட்ட அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க மேலே நம்ம கரிசனையாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கிட்டு
நம்மளால் இயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்யணும். உடனே இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா உடனே ஒரு வீடு கட்டி தர முடியுமா? நம்மளால் முடியாது. நம்மளால் இயன்ற உதவி, அவங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பண உதவி செய்யலாம். வருஷத்துக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். மாதம் மாதம் அவர்களுடைய உணவு செலவுக்காக ஏதாவது பண உதவி செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம். இதுதான் கிரியையினாலும் உண்மையினாலும். உண்மையாக செய்யணும். ஒரு ஆண்டவர் சொல்லிட்டாரே செஞ்சு தானே ஆகணும் அப்படி செய்யக்கூடாது. நம்ம கட்டளை, ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்காரு அதனால் செய்யணும் அப்படின்னு ஒரு சலிப்பாக செய்யக்கூடாது. உண்மையாகவே நம்ம அவங்க மேலே அன்பு வைத்து நம்ம உதவி செய்யணும். ஏழைகளுக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது முடியாது. ஏன்னா அவர் இந்த உலகத்தையே படைத்த தேவன், இந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். உலகமும் அதில் உள்ள யாவையும் கர்த்தருக்குரியது, அவரோடது தான். இது எல்லாத்தையும் அவர் தான் படைச்சாரு. அவருக்கு கடனாலேயே நம்ம மாற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு தரித்திரனுக்கு கடன் கொடுக்கும்போது அது எனக்கு கடன் கொடுத்த மாதிரி, ஏழைக்கு இரக்கம் செஞ்சினா அது எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாவற்றை காட்டிலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு மிகவும் பெரியது. தம்முடைய ஒரே பேரான குமாரனே அவர் நமக்காக கொடுத்தார். இதில் இளைய குமாரன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி பைபிளில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளைய எவ்வளோ நேசிக்க முடியுன்றதை அந்த கதை மூலமாக நம்ம அறிஞ்சுக்கலாம். அந்த குமாரன் எவ்வளோ சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி தகப்பன்கிட்ட சண்டை போட்டு எல்லா சொத்தையும் பிரித்து வாங்கிட்டு போய் தனக்குரிய பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டான். எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு பன்றிகள் சாப்பிடுகிற உணவை சாப்பிடும்போது அவன் கண்கள் தெளிவடைகிறது. அப்போ அவன் நினச்சி பார்க்குறான், என் தகப்பனிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள் நன்றாய் சாப்பிடுகிறார்களே, நான் போய் என் தகப்பனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நானும் போய் ஒரு வேலைக்காரனாக அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி வரும்போது அந்த தகப்பன் பாருங்க, அவன் அழுக்கு வஸ்திரத்தையும் கிழிந்த ஆடையையும் அவன் மேலே அடிக்கிற அந்த நாற்றத்தையும் அவர் பார்க்கல. என் பையன் எப்போ என்கிட்ட திரும்பி வருவான், என் குமாரன் எப்போ வருவான்? அவன் மனம் திரும்பி ஆஸ்திகள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்தி எல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் குமாரன் மனம் திரும்பி என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து அவன் தூரத்தில் வரும்போதே ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, என் மகனே நீ மனம் திரும்பி வந்து விட்டாயேன்னு சொல்லி அது ஒரு பெரிய விருந்து பண்ணி ஒரு விழாவாக கொண்டாடுறாரு அந்த தகப்பன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த பூலோக தகப்பன், பூமிக்குரிய தகப்பனே அந்த அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்தா, நம்முடைய பரலோக பிதா நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய சொந்த குமாரன் அவரையே நமக்காக கொடுத்தார். பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிலாம் இருந்திருப்பார்? தேவனுடைய வார்த்தையாக அவர் இருந்தார். ஆனால் அந்த பூமியில், பாவம் நிறைந்த பூமியில், ஒரு டஸ்ட்பினில் நம்ம தேவையில்லாத எல்லா குப்பைகளையும் போட்டு போட்டு வைக்கிறோம். அது குப்பை சேர சேர அந்த டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நிரம்பி ஒரு துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுபோல தான் அந்த பூமியில் அநேக குப்பைகள், பாவன்ற குப்பையினால் இந்த பூமி முழுவதும் அப்படியே நாற்றம் எடுத்து போய் அது தாங்க முடியாத நாற்றமாய் அப்படி இருக்கும்போது தேவன் என் குமாரனை நான் இந்த பூமிக்கு அனுப்புவேன் அப்படின்னு அனுப்புகிறாரு. அந்த பாவன்ற சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க பரலோக பிதா தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவுவதற்காக
தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை அப்படியே கைப்பிடித்து தூக்கி, என் மகனே நீ என்னிடத்துல வா, நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் பிள்ளையா உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கரம் பிடித்து தூக்கி நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. தேவன் எதற்காக தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்? நம்மிடத்தில் அவர் வைத்த அன்பு, அவர் வைத்த நேசம், அவர் வைத்த பாசம், அதனால தான் அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அவர் தம்முடைய இரத்தத்தினால நம்மை கழுவினது மட்டுமல்லாமல் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்ததான அநேகம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் பார்த்தால் நேரம் போதாது. பார்த்தீங்கன்னா எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் அன்பு தான். அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கற்பனைகளை கை கொள்ளும்போது அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தினால் மட்டுமல்ல, நாவினால் மட்டுமல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். நம்ம இந்த அன்பில் நிலைத்திருக்கும் போது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இன்னும் அதிகமாய் வளருவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் யாவர் மேலும் அன்பாயிருக்க உதவி செய்வாராக, நம்மை பலப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.